ஒரு கெத்தான அரசு வேலை பத்தி சொல்ல போறேன். நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கீங்களா? போதுங்க, தாராளமா அப்ளை பண்ணலாம். நிறைய வேகன்சி இருக்கு. இதை பொறுத்தவரையும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அதுல குறிப்பா அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. A to Z டீடைல்ஸ் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா ITBB அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஜாப், ஒரு போலீஸ் ஜாப். உங்களுக்கான ஜாப் லொகேஷன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்குமான பார்டர். இதுல வந்து ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல, ஸோ இந்த ஏரியா தான். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒர்க் லொகேஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசம் தான். ஸோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹில்லி ஏரியாவில் தான் ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான வேகன்சி வந்திருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் இருபாலருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா வேகன்சி தான். இந்தியா முழுவதும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ண போறாங்க. ஓகே, இதுக்கு நீங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணணும். நவம்பர் 15 இருந்து டிசம்பர் 14 வரையும் டைம். ஆன்லைன்ல இருக்கு, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி டீடைல்ஸ் பார்த்தலாமா? சப் இன்ஸ்பெக்டர் பாருங்க, மேல்ல கிட்டத்தட்ட 78 வேகன்சி, ஃபீமேல்ல 14. அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மேல்ல 325, ஃபீமேல்ல 58. அதே மாதிரி கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா மேல்ல 44, ஃபீமேல்ல 7. ஓகே, ஸோ மொத்தமாக வேகன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல டோட்டல் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க. ஸோ உங்களுக்கு ஓபிசியில் என்ன வேகன்சி, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ரெக்ரூட்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கணும். சேலரிலாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு 21,700 போட்டாங்களா, அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 45,000க்கு மேலே தாங்க உங்களுக்கு முதல் மாதம் சம்பளம் இருக்கும். இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதர் அலவன்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஹில் ஏரியா இந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலவன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஃபேமிலியோட ஸ்டே பண்ணுறது எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு 20 to 25, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 18 to 25, கான்ஸ்டபிளுக்கு 18 to 23. இது இல்லாமல் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC ST அப்படின்னா +5 years, OBCனா +3 years வந்து நீங்கள் சேர்த்துக்க முடியும். அதனால் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், BSc வந்து ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே. இல்லை IT படிச்சிருந்தா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCA முடிச்சிருக்கீங்களா, அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா BE வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா எலக்ட்ரிக்கல், இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் பாருங்க, 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் 45% இண்டிவிஜுவலாக, அதாவது ஒரு சப்ஜெக்ட்லையும் 45% மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். அப்படி இல்லைனா 10th பாஸ் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அதில் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரிக்கலோ இல்லை கம்ப்யூட்டரோ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா, ஓகே, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து மார்க்ஸுமே இருக்குது. கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நான் மேலே சொல்லியிருந்தால 18 25, 20 25 அந்த மாதிரி. இப்போ சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட் 14 டிசம்பர் 1999 இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே பிறந்திருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படிங்கிற டேட் வைஸ் மென்ஷன் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இப்போ வந்து ஒரு பதவிக்கு 20 25 வயசு வரையும் தான் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் SC STனா அந்த பதவிக்கு +5 years சேர்த்து 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். BC MBC DNC BCMனா நீங்கள் ஓபிசியில் இருவீங்க, நீங்கள் அந்த பதவிக்கு இன்னொரு 3 வருஷம் சேர்த்து 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 5 வருஷம் 3 வருஷம் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஏஜ் லிமிட் அதோட ப்ளஸ் நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து. ஆப்வியஸாக இது வந்து ஒரு போலீஸ் ஜாப். ஓகே, ஸோ அதனால் ஹைட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் SIக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 80 to 85 சென்டிமீட்டர். ஓகே, அதாவது 80 எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப 85 ஆண்களுக்கு. SI ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாத்துக்குமே. ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஆண்கள்னா குறைஞ்சது 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். பெண்கள் அப்படின்னா குறைஞ்சது 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ST பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட்லேயுமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்னா 162.5, ஃபீமேல்னா 150 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டுமே போதுமானது. செஸ்ட் ரெக்கமெண்ட் அப்படிங்கிறது ஆண்களுக்கு. ஃபீஸ் இருக்குங்க. SIக்கு 200 ரூபாய், மீதி உள்ள 2 ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 100 ரூபாய். அதுவும் ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் SC ST அவங்களுக்குலாம் ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்குது. உதாரணத்துக்கு சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா 100 மீட்டர் ரேஸ் இருக்குது. 16 செகண்ட்ஸில் 100 மீட்டர் ஓடி காட்டணும். 1.6 கிலோமீட்டர் ரேஸ் இருக்குது. 7 நிமிஷத்துக்குள்ளே அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி காட்டணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது ஆண்களுக்கு. பெண்களுக்கும் அதே மாதிரி 100 மீட்டர் 800 மீட்டர் இருக்குது. அவங்களுக்கு டைம் ஃப்ரேம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு லாங் ஜம்ப் இருக்குது. அதே மாதிரி ஹை ஜம்ப் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஆண்களுக்கும் லாங் ஜம்ப் இருக்குது, பெண்களுக்கும் ஹை ஜம்ப் அப்படிங்கிறது இருக்குது. பட் பெண்களுக்கு வந்து அந்த ஃபீட் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஹைட் வந்து 9 feet லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்னா 3 feet அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கேட்பாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2 இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இதில் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை பார்த்துட்டா போதும். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பேப்பர் 1ல் இதுதான் கேட்பாங்க. ஓகே, ஸோ பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் நம்ம
அந்தந்த டாபிக்ல இருந்து வரும். அது உங்களுக்கு கொஷின் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னென்ன மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கிராஜுவேட் லெவல். ஓகே. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு என்னென்ன இருக்கும், அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு என்னென்ன இருக்கும், டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து அதற்கான சிலபஸ்மே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுமே வந்து இருக்குங்க. ஓகே, போதுமான தகவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமா நம்புறேன். விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.